ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மூலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் பவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் பவாய் ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாசுரத்துல பலஸ்ருதி சொல்றான். மார்கழி மாசம் நோன்பு நோற்பதால் என்ன பலன் அப்படின்னு. முதல் பாசுரத்துல நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்தை அனுபவித்தார்கள். இரண்டாவது பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் அப்படின்னு திருப்பார்க்கடல்ல பகவான் இருப்பதை அனுபவித்தார்கள். மூன்றாவது பாசுரத்துல திரு விக்ரமனாக பகவான் அவதரித்து இந்த திரு உலகத்தை அளந்தான் அல்லவா, அந்த விருத்தாந்தத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்த ஆண்டாள் குழாம். திருப்பானாழ்வாரும் சொல்றார், உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டம் உற அப்படின்னு திருவிக்கிரமனுடைய பெருமையை பற்றி. இந்திரனானவன் கண்ணீர் சிந்துகிறான். அந்த கண்ணீர் சிந்தும் போது மகாபலி பின்னாடி வாமனனாக வரும் பகவானுக்கு நீர் வார்க்கிறான். அப்படி நீர் வார்க்கும் போது பகவானானவன் வளர்ந்தான். இந்திரனின் கண்ணீரை கண்டு வருந்தி வாமனன் சுருங்குகிறான். வாமனனாக வந்த எம்பெருமான் மகாபலியானவன் நீர் வார்த்தவுடன் அந்த உண்டான ஒரு ஆனந்தத்தினாலே திருவிக்கிரமாக வந்த பகவானானவன் வளர்ந்தான் அப்படின்றது தாத்பரியம். அது பகவானானவன் மற்றவர்களுக்கு தீங்கு நடக்கும்போது அவர்கள் துக்கிப்பதை காட்டிலும் அதிகமாக துக்கிப்பவன் பகவான். வசேடேஷு மனுஷ்யானாம் ரிசம் பவதி துக்கித. ராமன் மற்றவர்களுக்கு துக்கம் வரும்போது அவர்களை காட்டிலும் துக்கிப்பானாம் ராமன். அப்படிப்பட்ட பகவானானவன் ஓங்கி உலகளந்த உத்தமன். பகவான் உத்தமன். இசையாதார் பக்கல் மேல் விழுமன் இசைந்தார் பக்கல் மேல் விழச் சொல்ல வேணுமோ அப்படின்னு ஒரு வாக்கியம். உலகத்தை அளந்தான் பகவான். அதை உபகாரமாக நினைக்கவில்லை, தன்னுடைய பேராக நினைத்தான் பகவான். உத்தமன். உத்தமன் எப்படின்னா ஒரு பிரயோஜனமே இல்லாம பரமஹிம்சை பண்றவன் அதமாதமன். பரமஹிம்சையினால் தன்னுடைய வயிறை வளர்ப்பவன் அதமன். பிறரும் ஜீவிக்க வேண்டும் தானும் ஜீவிக்க வேண்டும் அப்படின்னு, மற்றவாளும் நன்னா இருக்கணும் நானும் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் மத்தியமன். அவன் கூட உத்தமன் கிடையாது. தான் அழிந்தாலாவது மற்றவர்களுக்கு உதவுபவன் உத்தமன். மனுஷர்களில் உத்தமனை பார்க்கறது ரொம்ப அரிது. பகவானே உத்தமன். உத்தமன். சகல பலப்பிரதனான பகவான் தன்னுடைய ஸ்வரூபத்தை விட்டுட்டு யாசகனாக வரான், சாரதியா வரான், தூதுவனா போறான். அவனே உத்தமன். எதையும் எதிர்பார்க்காமல் அனைவருக்கும் மோட்சத்தை அருளுகிறான். அவன் தான் உத்தமன். ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்திரன் தன்னுடைய இழந்த அந்த தேசத்தை பூமியை அடைந்தான். இந்திர லோகத்தை அடைந்தான். மகாபலி பாதாளத்தில் போனான். இப்படிப்பட்ட ஒரு அவதார விஷயத்தை யாருமே பல்லாண்டு பாடலை. ஆனா ஆண்டாள் பல்லாண்டு பாடுறான். ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு. அதுதான் ஆண்டாளுடைய விசேஷம். அந்த குறையை தீர்க்கறதுக்காக ஆண்டாளே பாடிடுறான். ஆண்டாளை சுற்றி இருக்கும் அந்த ஆயர்பாடியில் அங்க ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்க அந்த பெண்கள் பிராயப்பம் எது பிராபகம் ரெண்டுமே கிருஷ்ணன் அப்படின்றது நோன்புக்கு நீராடுகிறார்கள் விரகதாகம் போக. அவளுக்கு தெரியும் யார் அப்படின்னு. திங்கள் மும்மாரி பெய்து
அதிக மழை இல்லாமல் இருப்பது, அதிகமான வறட்சி இல்லாமல் இருக்கிறது. 9 நாள் வெயில் அப்படின்னா ஒரு நாள் மழை. அதான் தர்மம் சொல்றது. நிகாமே நிகாமேன பர்ஜன்யோ வர்ஷதி அப்படின்னு. எப்போதெல்லாம் நல்லவா இருக்கானா விரும்பிய போதெல்லாம் மழை பெய்யணுமா. அதுதான் தர்மம். அது அந்தணர்கள் அந்த யஜ்யங்கள் யாகங்கள் நடக்கிற பூமியில விரும்பிய போது மழை பெய்திருக்கும். அப்படிப்பட்ட மழை அங்க பெய்யறது. அங்க திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள. நம்மாழ்வாரும் அவருடைய ஊரை பத்தி சொல்லும்போது செங்கோல் சென் நெல்லூர் திருவன் வண்டூர் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். வைரம் போல அந்த நெற்பயிர்கள் வளர்ந்து நிற்கிறது. சஞ்சார காத்துல வந்து ஆடி அசைகிறது. ஊடு கயலுகள பூங்குவளை போதில். மதுவை உண்பதற்காக அந்த வண்டானது மலர்கள் எப்படி போய் சஞ்சரிக்குமோ அப்பேற்பட்ட ஒரு சென்னல் ஊடு கயலு பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து. அங்க இருக்க பசுக்கள்லாம் எப்படிப்பட்ட பாலை கொடுக்கும் அப்படின்னா ஒரு தடவை கறக்க ஆரம்பிச்சாதான் நிற்க முடியாது. அவ்வளவு நிறைக்கும். குடத்தை நிறைக்குமா. குடம் நிறைஞ்சிரும். இந்த வள்ளல் எப்பேற்பட்ட வள்ளல் இந்த பசுக்கள்னா அவர்களுக்கு கிருஷ்ணனுடைய சுபாவம் ஜாஸ்தி. கிருஷ்ணனுக்கு அவனுடைய சுபாவம் எப்படின்னா யாராவது இவனுடைய கழுத்துல கட்டி தூது போ அப்படின்னா போவான். சாரதியா இருந்தா இருப்பான். அம்மா அடிச்சா வாங்கிப்பான். தோழர்களோட சேர்ந்து எல்லாத்தையும் சேர்ந்து அவர்கள் செய்யும் அந்த சேஷ்டைகளுக்கெல்லாம் கூட துணை இருப்பான். அப்படி தன்னுடைய சுவாவத்தையே விட்டு ஸ்வரூபத்தையும் விட்டு இவர்களுக்காக ஒரு அவதாரத்தை எடுத்துக்கொண்டு உதவுபவன் வள்ளல். அப்பேற்பட்ட வள்ளல் பசுக்கள். அப்பேற்பட்ட வள்ளல் பகவான். பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் கொடுப்பான். அந்த பசுக்கள் பசுக்கள் கொடுக்கறது நீங்காத செல்வம். பகவான் கொடுக்கறது நீங்காத செல்வம். ஓங்கி உலகளந்தவன் கொடுக்கக்கூடிய செல்வம் வந்து நீங்காத இருக்கும். தர்மத்தினால் சேர்க்கப்பட்ட செல்வம் அது. நீங்காத செல்வம். புண்ணியத்தினால் வரும் செல்வம். சர்வேஸ்வரனுடைய கிருபையால் வரும் செல்வம். அவனுடைய செல்வத்துக்கு காரணமான பிராட்டியால் வரும் செல்வம். அப்பேற்பட்ட செல்வம் நீங்காது. அது அத்தனை மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய செல்வம் அது.